ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயிலேருந்து மால்டா போகிற ஃப்ளைட் எமிரேட்ஸ் EK109 ஃபுல் ஜேர்னி. ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகிட்டேன், டெர்மினல் 3. ஸோ போர்டிங் பாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. சரி, கொஞ்சம் ஏர்லியாக வந்தனால டைம் இருக்குது. பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச் எமிரேட்ஸில் போயிட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போர்டிங். டைரெக்டாக டைம் கரெக்டாக இருந்தது. இது போர்டிங் ஆகிறேன். இன்றைக்கி வந்து சீட் நம்பர் 42K. நார்மலாக நான் எப்போவுமே 40க்கு மேலே தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு விங்ஸ் மேலே வரும். ஸோ இன்னையோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம்னா இதில் தெரியும். ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த ஃப்ளைட் ஃபஸ்ட்டு சைப்ரஸ் போயிட்டு சைப்ரஸ்லேருந்து நமக்கு மால்டாவுக்கு போகும். ஸோ சைப்ரஸில் ஒரு 1.5 hour வெயிட் பண்ணோம் அடுத்த கிளம்புறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா திருப்பி சைப்ரஸ்லேருந்து மால்டா, அது ஒரு 2 hours. ஸோ டோட்டலாக நமக்கு காலையில் துபாயிலேருந்து ஃப்ளைட்டு 7:55க்கு கிளம்பும். ஆஃப்டர்நூன் 2 o'clock நம்ம மால்டாவில் ரீச் ஆகிற ஸ்கெடியூல். சீக்கிரம் போகுமா லேட்டாக போகுமான்னு பார்ப்போம். ஸோ இதில் என்டர்டெயின்மெண்ட்டில் இந்தியன் மூவிஸு, மியூசிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது நான் என்ன இந்தியன் மூவிஸ் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ அது இந்தியன் மூவிஸ் எல்லாமே எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்கும். அது மாதிரி கிட்ஸு, காமெடி, அது கேம்ஸ் அதெல்லாம் செப்பரேட்டாக கூட இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் காட்ட முடியாது. அதனால் இந்தியன் மூவிஸில் மட்டும் என்ன இருக்குதுன்னு அந்த ப்ளேலிஸ்ட்டு மட்டும் காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இதில். ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதில் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் ரீஜனலில் போனீங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்க்கு செப்பரேட்டாக அவங்க இது பண்ணியிருப்பாங்க. தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு. தமிழில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், டிஸ்னி இந்த மாதிரி நியூஸ் சேனலு, லைவ் டிவி ஒரு 4 சேனல் வரும். ஹாரர் மூவிஸ் செப்பரேட்டாக இருக்கும். Ada barang yang di grup ada, cuma sudah pesawat ke Turki mereka ke Turki lah. Teman ada yang ke sana, Singapura, Turki. ஸோ இது மியூசிக்கோடது. மியூசிக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்தியன் செப்பரேட்டாக இருக்கும். அது மாதிரி சிலப்போ அந்த சிங்கரோட இது செப்பரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் செப்பரேட்டாக ஃபோல்டரில் போட்டிருப்பாங்க. ஸோ எது நமக்கு பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புஷ்பேக்கு கரெக்டாக ஒரு 5 minutes டிலேயில் புஷ்பேக் ஆகுது. 5 minutes டிலேலாம் ஒன்றும் இல்லை, பெருசாக அது மேனேஜ் பண்ணிடுவாங்க. சேம் டைம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு A380 அதான் புஷ்பேக்கு. ஸோ மார்னிங் நார்மலாக துபாயில் நிறைய A380 டேக் ஆஃப் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. துபாய் ஏர்போர்ட்டில் பார்க்குற மாதிரி நீங்கள் A380 வேறு எந்த ஏர்போர்ட்லேயும் பார்க்க முடியுமா தெரியல. ஏன்னா அவ்வளோ நிறைய A380 இருக்கும் இங்கே. ஸோ நமக்கு லக் இருந்துச்சுன்னா இப்போவும் பார்க்கலாம். நம்ம பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் ரன்வேயில் போகிறதுக்கு க்யூவில் நிற்கிற ஃப்ளைட்ஸு. மார்னிங் ரஷ்ஷாக இருக்கும், அதனால் எப்போவுமே ஃப்ளைட்ஸு க்யூவில் நிற்கும். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அந்த 3 ஃப்ளைட்ஸ் ரன்வேல என்ட்ரு ஆகிறதுக்கு நிற்கிற, அப்புறம் அதுக்கு பின்னாடியும் நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கும். இன்றைக்கி அது மாதிரி எதுவும் தெரியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்யூ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நிற்கிது பாருங்கள், எல்லாமே க்யூவில் தான், எல்லாம் க்யூ தான் வெயிட்டிங். Hold the mask towards you like this. Start the flow of oxygen. Put the mask over your mouth and nose. இது சைப்ரஸ் போகிற மேப்பு. ஃபஸ்ட்டு சைப்ரஸ் தான் போவோம், அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து மால்டா.
வெயிட் பண்ணோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். Apa namanya? Optron. Series itu. Sakti kan nama orang? Siapa? Sakti. ஆமாம், கரெக்டாக A380க்கு அடுத்து நம்ம கியூ பண்ணுறோம். ஸோ அவங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்களா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்மளை கிளியர் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா A380 போச்சுன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து தான் மற்ற ஃப்ளைட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஏர் டர்புலன்ஸு இம்மிடியேட்டாக நமக்கு கிளியர் பண்ணோம்னா அவங்களுக்கு ஏர் டர்புலன்ஸ் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நார்மலாக சின்ன ஃப்ளைட்ஸ் அலோவ் பண்ணிட்டு தான் பெரிய ஃப்ளைட்ஸு சீக்வன்ஸ் அனுப்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்டு A380 வருது பாருங்கள் கியூக்கு. எல்லாம் இதை பாருங்கள் 1 2 3 கண்ணுக்கு தெரிஞ்ச 3 A380. அதுக்கு பேக்கில் நார்மல் போயிங் 777 வருது. On your flight today, you'll find some of the biggest movies ever made, along with a ஸோ இந்த வீலுங்களெல்லாம் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுக்கு அப்புறோண்டு சின்னோண்டு ஒரு கார் டயர் மாதிரி தெரியுது பார்க்குறப்போ. ஆனால் உண்மையாகவே அது பார்த்திங்கன்னா சைஸு பஸ்ஸு டயரோட ரொம்ப பெருசாக இருக்கும். அதான் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு கீழே வச்சுருக்கனால நம்ம கார் டயர் மாதிரி தெரியுது. Bollywood. ஃப்ரண்ட் வீல் பாருங்கள். இது Even pay against your fellow passengers. அது பக்கத்தில் ஆளுங்க நிற்கும் போது தான் அதோட ஆக்சுவல் சைஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்த A380 லைனப் ஆகுது. அநேகமாக நம்மளை தான் கிளியர் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அடுத்து எல்லாமே ஜம்போ ஜெட்ஸ் தான். ஸோ நம்மளை விட பெருசு. ஆமாம், நினச்சபடியே நம்ம ஃப்ளைட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க நமக்கு முன்னாடி வந்தாலும் அவங்க வெயிட் பண்ண விட்டுட்டு நம்மளை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரன்வேல போகுது. அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளைட்டு க்யூவில் வருது அதெல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள் பேக்கில். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். A380யோட ஷேப்பும் இது பாருங்கள். ரைட் சைடில் இன்னொன்று நிற்கிது அந்த 777க்கு பேக்கில், அதுவும் A380 தான். டேக் ஆஃப் ஆகிறப்போ நம்ம மேபி பார்க்கலாம். நிறைய வந்து டெர்மினல்லையும் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேக் ஆஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ரைட் சைடில் பார்த்து எத்தனை A380 இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணுங்கள். பார்க்குக்கு மேலே அப்படியே யூட்டர்ன், ஒரு பெரிய யூட்டர்னு. அப்போனா கண்டிப்பாக துபாய் ஏர்போர்ட்டு தெரியும். புர்ஜ் கலிஃபா மேலோடி போகும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் புர்ஜ் கலிஃபாவுக்கு சைடில் கிராஸ் ஆகும்.
ஈதர் அது மாதிரி பாம் ஜுமேரா தெரியும், அப்படி இல்லைன்னா வேர்ல்டு ஐலாண்டு. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தெரியும். எப்படி டேர்ன் ஆகுது பாருங்கள். செம்ம பெரிய யூ டர்ன் இது, ஃபுல் டர்ன் பண்ணுறாங்க. தூரத்தில் துபாய் ஏர்போர்ட் தெரியுது ரைட் சைடில், ஆனால் பாருங்கள், ஆனால் கேமராவில் தெரியல. அங்கே துபாய் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகுறது தெரியுது அதில், ஆனால் நான் கண்ணில் தான் தெரியுது, கேமராவில் வரல. ஸோ தூரத்தில் புர்ஜ் கலிஃபாவும் தெரியுது. கொஞ்சம் நேரத்தில் கிட்ட வந்தோன்னு காட்டுறேன் நான். ஒரே மிஸ்டாக இருக்குது காலையில், அதனால் கிளியராக தெரிய மாட்டேங்குது. புர்ஜ் கலிஃபா, ஹைரைஸ் ஃபோர்ஸ்லாம் தெரியுது, எப்படியும் தாண்டி தான் போவோம். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் புர்ஜ் கலிஃபா நல்லா கிளியராக ஐஸில் பார்க்குறப்போ கிளியராக தெரியுது, கேமராவில் அவ்வளோவா தெரியல. வேர்ல்டு ஐலாண்டும் தெரியுது. அநேகமாக பாம் ஜுமேரா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம சீட் நம்பர் கேல இருக்கனால நமக்கு தெரியாது. ஏல இருக்கவங்களுக்கு பாம் ஜுமேரா தெரியும். ஏன் நமக்கு வந்து வேர்ல்டு ஐலாண்டு தெரியும், அது தெரியுது தூரத்தில். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மெனு கார்டு கொடுத்துருக்காங்க. எமிரேட்ஸில் எப்போவுமே என்ன மீல் தராங்களோ அதோட மெனு கார்டு தந்துடுவாங்க. நம்ம அப்போனா எது வேணுன்றதை நம்ம சொல்லிடலாம் அவங்க வரப்போ. இது பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஒன்று இங்கிலீஷு அரபிக்கில் ரெண்டுத்துலேயும் இருக்கும், 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இப்போ இந்தியன் சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா எந்த லாங்குவேஜ் அங்கே பேசுகிறாங்களோ அதுலேயும் இருக்கும். ஸோ எந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க அந்த லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ் பை டிஃபால்ட், அரபிக்கும் பை டிஃபால்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம இப்போது ஈரான் குவைத் பக்கத்தில் போகிறோம். அதனால் ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தது, அது க்ளீனாக தெரியல. தூரத்தில் குவைத்து தெரியுது, அதை பாருங்கள், ஒரு சின்ன ஐலாண்டு. அது வரைக்கும் குவைத்து, அதுக்கப்புறம் தெரிகிறதெல்லாம் ஈராக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு 3 கண்ட்ரியோட பார்டர்ஸ் வரும். குவைத், ஈராக், அதுக்கு அடுத்து ஈரான். ஸோ எல்லாமே இது பாருங்கள், இந்த ஐலாண்டு வரைக்கும் ஈரான், குவைத், அதுக்கப்புறமா யூப்ரேட்டஸ் ரிவர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஈராக். இந்த ஐலாண்டு தான் சொன்னேன் நான்.
அந்த ரிவர் தெரியுதுல, அது வந்து யூப்ரட்டிஸ் ரிவர். அது வந்து ஈராக்லேருந்து வருது. ஈராக் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெரிய கண்ட்ரி. அந்த எண்டு ஃபுல்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து கடலில் கலக்குது. ஸோ ரொம்ப பெரிய ரிவர் அது. பைபிளில் இருக்குது யூப்ரட்டிஸ் ரிவர், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சின்ன சேனல் வழியாக கப்பல் எல்லாம் குவைத் உள்ளே போகிறது. இங்கே பாருங்கள், கப்பல் எல்லாம் உள்ளே போகுது. மேலே இருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்ல வியூவாக இருந்தாங்கன்னா நிறைய கேமராவில் நம்மளுக்கு வரமாட்டேங்குது, அதனால் எடுக்க முடியல. ஸோ அந்த ரிவருக்கு அந்த சைடு இதெல்லாம் வந்து ஈராக். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈராக் தான் போகிறப்போ, அதுக்கப்புறமா வந்து மெடிட்டேரியன் சி, அதுக்கப்புறம் சைப்ரஸ் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த யூப்ரட்டிஸ் ரிவர் எங்கெல்லாம் போதோ அது பக்கத்துலலாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு கண்கொள்ளா காட்சி ஃப்ளைட்டில் போகிறப்போ பார்க்கலாம். டெசர்ட்டுக்கு நடுவில் அப்படியே மண், 2 சைடும் மண் டெசர்ட்டாக இருக்கும், நடுவில் யூப்ரட்டிஸ் ரிவர் அது பாட்டுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கும் அந்த சைடில் போனோன்னா நான் காட்டுறேன். டெசர்ட் இருக்குது, அதுக்கு நடுவில் அது ஆறு அப்படியே போகுது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு வியூ. ஸோ அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ், அது வழிகிற இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் பாருங்கள், இத்தனை பிரான்ச் எடுக்குது. அது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈராக் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம குவைத் அந்த சைட்லேருந்து போகிறப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அப்படி போக போக நல்லா க்ரீனரியாக இருக்கும். ஈராக் வீடியோ வந்து நான் தனியாக வேறு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள் அதில் பார்க்காதவங்க. ஸோ இது வந்து எல்லாம் யூப்ரட்டிஸ் ரிவரோட பிரான்ச்சஸ், இதெல்லாம் தெரிகிறது எல்லாமே. வெஜ்ஜு ரோல் தான் கேட்டிருந்தேன், ஏன்னா நான்வெஜ் வந்து டர்க்கியோட வெஜ்ஜு பண்ணியிருந்தாங்க, அதை நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வெஜ்ஜு இதில் வந்து பொட்டேட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. ஈராக் மேலே போகிறப்போ இந்த சர்க்கிளாக இருக்கும், இது நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். இது என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இது மாதிரி சர்க்கிள்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் இல்லை தௌசண்ட்ஸே இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ½ an hour ஃப்ளைட்டில் ஃபுல்லாக இது கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருந்தது அங்கங்கே. ஸோ இது என்னன்னு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நீங்கள் டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நேரம் கழித்து எடுத்த இந்த வீடியோ, திருப்பியும் இங்கேயும் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு பக்கத்து சீட்லலாம் யாருமே இல்லை இன்றைக்கும், ஏன்னா நிறைய டைம் எனக்கு இது கிடச்சிருக்கு இந்த மாதிரி சான்ஸு. ஸோ படுத்து தூங்கியாச்சு நான், ஏன்னா காலையில் சீக்கிரம் வந்தனால படுத்து தூங்கலான்ட்டு படுத்துட்டேன். தூங்கி எழும்பி பார்த்தா மெடிட்டேரியன் சீக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லேண்டிங் டைம். ஏர் ஹோஸ்டஸ் தான் வந்து எழுப்பி விட்டாங்க. லேண்டிங் ஆகிற அப்ரோச் இது. ஸோ சைப்ரஸில் லேண்ட் ஆக போகிறோம். டைமோட சீக்கிரம் ஒரு 30 minutesக்கு முன்னாடியே போயிட்டுருக்கோம் நம்ம.
சைப்ரஸ். அதுவும் சைப்ரஸ் வந்து ஒரு தீவு தான். ஸோ இறங்குறது வந்து நல்லா இருக்கும் வியூ. பீச்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ளூவாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. லேண்டு ட்ரையாக தான் இருக்குது, நான் க்ரீனாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லேண்டு ட்ரையாக தான் இருக்குது. ஸோ நம்ம சைப்ரஸில் லேண்ட் ஆகுறோம்.
இது நிறைய விசார் இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ஸோ ஃபைனலாக லேண்ட் ஆகியாச்சு. லேண்ட் ஆகிட்டு 1.5 hour கழித்து தான் டிபார்ச்சர் இங்கேருந்து. ஸோ அது வரைக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம வெயிட் பண்ணணும். வெளியே இறங்குறதுக்கு அலௌடு இல்லை. உள்ளே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 1.5 hour வெயிட்டிங் டைம். அதுக்கப்புறம் 2 hours இங்கேருந்து. ஸோ இன்னும் 3.5 hours கழித்து மால்டாவை ரீச் ஆகும். والسادة أسعد الله صباحكم بكل خير والحمد لله على سلامتكم. حي كعبة إصدار الآن بهذا على حضراتكم شركات الترانزيت والمتابعين السفرين معنا إلى مالطا. الرجاء على حضراتكم البقاء جالسين في مقاعدكم. مدة الترانزيت سوف تكون حوالي الساعة تقريبا. نود أن نشكركم بسفركم مع طيران الإمارات. كما نرجو أن تكونوا قد استمتعتم برحلتكم، آملين أن نكون في لقائكم مرة ثانية في المستقبل. شكرا وأسعد الله صباحكم. When opening the overhead locker, and remember to check your seat area for any personal belongings. Thank you for flying Emirates. We hope you enjoyed your flight, and we look forward to seeing you again soon. Ladies and gentlemen, approximately 1 hour and 30 minutes. Thank you. Κυρίες και κύριοι, σας καλωσορίζουμε στο αεροδρόμιο Λάρνακας, όπου η τοπική ώρα είναι 10 και 10 λεπτά και η θερμοκρασία μας είναι 27 βαθμοί Κελσίου. Παρακαλούμε να περιμένετε στις θέσεις σας με τη ζώνη ασφαλείας συνδεδεμένη και τις φορητές ηλεκτρονικές συσκευές απενεργοποιημένες στη λειτουργία πτήσης μέχρι να σβήσει η σχετική φωτεινή ένδειξη. Πριν αποβιβάσετε. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் இதுதான் சைப்ரஸ். நிறைய ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் ஒன்று ஒன்றா கட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இது வந்து சைப்ரஸ் டு மால்டா ஃப்ளை 1. இது வந்து அர்பீனியாவுக்கு போகிற ஃப்ளைட்டு புஷ்பேக்கு. பக்கத்தில் விசார் நிற்கிது. விசார் வந்து இஸ்ரேல் டெல் அவீவ் போகிறது அந்த ஃப்ளைட்டு. ஸோ இது நம்ம ஃப்ளைட்டோட ரூட்டு. இது எவ்வளோ ஹைட்டில் பறந்தோன்ட்டு. இது ரூட் மேப்பு. இது ரூட் மேப்பாக இருந்தாலும் இதே ரூட்டில் போக மாட்டாங்க எப்போவுமே. ஸ்ட்ரைட்டாக போகாது எப்போவுமே. நார்மலாக வளைஞ்சிட்டு வேறு ரூட்டில் தான் போகும். இது மேபி
ஸ்ட்ரைட்டாக போகும், ஏன்னா நடுவில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம துபாயிலேருந்து சைப்ரஸ் வந்தது ரூட் மேப்புக்கும் அந்த ரூட் மேப்புக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இப்போ நமக்கு புஷ்பேக்குக்கு டைம் ஆயிடுச்சு. புஷ்பேக் கரெக்டாக 1.5 hour கழித்து புஷ்பேக்கு. எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes முன்னாடியே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் வந்து டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் பக்கத்தில் ஆளுங்க, என் பக்கத்தில் யாரும் வரல. இந்த மற்ற சீட்லலாம் ஃபில் ஆச்சு, ஆனால் என் சீட்டில் யாரும் வரல. ஸோ இப்போவும் 3 சீட்டும் எனக்கு தான். ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இன்னொரு ஃப்ளைட்டை மேப்பில் தெரியுது. ஸோ அதுவும் இறங்கினோன்னு தான் டேக் ஆஃப் போடுவாங்க. ஆமாம், அதோ அடுத்த ஃப்ளைட் வந்துடுச்சு. ஸோ இந்த 2 ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகிடுச்சு. இனிமேல்ட்டு கிளியர் ரன்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு. கொடுத்துட்டாங்க, மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
ப்ளஸ் கொஞ்சம் ஒரு சைடு ஹில்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னொரு சைடெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் லேண்டு ட்ரையாக இருக்குது. மேபி வின்டர் சீசனில் க்ரீன் ஆகுமான்னு தெரில. இது பாருங்கள், இந்த சைடெலாம் ஃபுல்லாக ஹில்ஸாக இருக்குது, பியூட்டிஃபுல் பீச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மேபி இதையும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்ட்ரிலையும். மேலேருந்து பார்த்தா மலையை குடஞ்சி கல் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் மாதிரி இங்கேயும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளைட் வர தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகி போகுதுன்ட்டு. சிக்கன் காலையில் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் சாப்பிடல. ஸோ இப்போ லஞ்சு ரொம்ப பசி, சாப்பிட்டாச்சு. இது வந்து கிருத்தி ஐலாண்டு. இதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம், கிருத்தி ஐலாண்டு. ஏர்போர்ட்டு தெரியுது பாருங்கள் மேலேருந்து. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் அந்த ஃபேமஸான ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சென்டினரி எல்லாம். இதெல்லாம் வந்து மெடிட்டேரியன் சி. ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டிங் டிசெண்டிங் பண்ணுறாங்க. ஸ்லோவாக ஏர் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இறங்குறாங்க கீழே. தெரிஞ்சிச்சு மால்டா. கரெக்டாக நம்ம 20 மினிட்ஸ் முன்னாடி போகிறோம். ஆல்மோஸ்ட் கரெக்டாக லேண்டு ரீச் ஆகிறப்போ 20 மினிட்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ போர்ட்டெல்லாம் தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ. இதுவும் சிட்டி வந்து ட்ரையாக தான் தெரியுது, க்ரீனரியாக இல்லை. நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ட்ரையாக தெரியுது. ஆனால் நிறைய கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. கிட்டத்தட்ட ஹாங்காங் போர்ட் மாதிரியே இருக்குது. குட்டி குட்டி யாட்டெல்லாம் நிறைய இருக்குது, ப்ரைவேட் ஓனர்ஸ் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லேண்டு ட்ரையாக தான் இருக்குது. உள்ளே போனால் தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு.
லேண்ட் ஆகிட்டோம். இது வந்து என்னோடய 34th கண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு நான் ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன்ஸாக செப்பரேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். மால்டா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 20 minutes earlier லேண்ட் ஆகியாச்சு. தேங்க்யூ. سيدات والسادة أسعد الله مساءكم بكل خير والحمد لله على سلامتكم. حيطابة الطائرة تحظى لها ورعايتي في مطار مالطا الدولي. انتقلت محلي هنا شير الساعة 1:35 مساء ودرجة الحرارة الخارجية هي 31. Behbas Airport sa Malta, palista huwa sabihin sa street o temperatura barra hija tinsabiħ 30 gradi Celsius. Temperatura jinsafa. Qabel ma tħallu l-lum maħsibur ta' tagħkom u għodha s-sajti bħal komportament ta'